அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணங்கள் செலுத்த வேண்டிய நிலை இருப்பதால் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அங்கு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நள்ளிரவு முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்பது குறித்தான போராட்டம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அதிமுகவினர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையில் அமர்ந்து சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி RB உதயகுமார் தலைமையில் இந்த முற்றுகை போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியை கண்டித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சுங்கச்சாவடியை மறைத்து சாலையில் அமர்ந்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு முதலே உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது என்றும் 50% கட்டணங்கள் செலுத்தியே செல்ல வேண்டும் என கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து இன்று இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.